வணக்கம் நேயர்களே. S3 கோவை கேர் பச்சைப்பாளையம் கோயம்புத்தூர் சார்பில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. கோவை வானில் ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Project coordinators Dr. R. Sridhar and Alok Verma. Radio coordinators Pooja Murada, Kaushalya and Sai Sudha. Producers Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. Music is a vital part of the lives of human beings since time immemorial. It underlines all aspects of life all over the world, encompassing all cultures, all ages, all races, and all languages. But it is not just an entertainment. It not only lifts the spirit, spreads joy, and adds to the celebration of festivals, it also enhances physical and mental well-being. Patients diagnosed with mental disorders have shown visible improvement with music therapy. It helps brain stimulation and boosts the immune system. Music therapy is now recognized by many doctors as a valuable tool that, along with medicines, can work wonders. We now talk to Mrs. Sivagami Ammal, a young 91-year-old woman whose passion for music has been her constant companion from the age of 4. Throughout her interview, there is laughter and cheerfulness in her voice as she talks about her life, her marriage, her experience in various cities, and her success at singing on the radio. She demonstrates the clarity and strength of her vocal cords and her admirable knowledge of music by singing one of her favorite songs. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். நேற்று தான் நீங்கள் 91 வயசு கொண்டாடிருக்கோங்க. எப்படி இருந்தது, என்னெல்லாம் பண்ணினாங்கோ? எனக்கே தெரியாது, இப்போ எல்லாருமா சேர்ந்து கிராண்டாக எல்லாம் பண்ணினான். குழந்தைகள்லாம் ஊரில் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தா, அப்புறம் கேக்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தா. எல்லோரும் இங்கே எல்லாருக்கும் வடை பாயசம் எல்லாம் கொடுத்தனும், கிராண்டாக பண்ணினான். ஓகே ஓகே, சந்தோஷம். வெரி குட் வெரி குட். ஸ்கைப், ஜூம் எல்லாம் பண்ணி உங்கள் கொள்ளு பேரன் எல்லாம் பார்த்தேங்களா? குட்டி கொள்ளு பேரனை பார்த்தேன். ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? முன்ன நினைக்கவே முடியாது ஸ்கைப்பு, ஜூம் எல்லாம் இல்லையா? அப்போல்லாம் கிடையாது. இந்த மாதிரி பேசவும் கூட முடியாது ரொம்ப எல்லாரோடையும். ஃபோனில் தான் பேச முடியும். ஃபோனில் பேசி சொல்லுவோம். அதுக்கே ஆற்றுல அவர் டெலிஃபோன்ஸில் இருந்தனால 2 டெலிஃபோன் இருக்கும். அவர் வெளியூர் போனால் பேசுகிற டெலிஃபோன், அந்த டெலிஃபோனில் எல்லாரோடையும் வெளியூருக்கெல்லாம் கூட பேச முடிஞ்சது. அது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போது நம்மளால் எல்லாரோடையும் பேச முடியும். அப்போல்லாம் ட்ரங்க் கால் புக் பண்ணணும், முதல்ல புக் பண்ணி காத்துன்னு இருக்கணும் இல்லையா? ஓகே. ஆனால் இந்த வயசில் கூட நீங்கள் நல்ல பாட்டு பாடிண்டு பிரைட்டாக
ஐ லைக் நீங்கள் நல்ல உங்கள் ட்ரெஸ் கூட ரொம்ப அழகாக இருக்குது. எப்போ நீங்கள் பிரைட்டாக போட்டுக்கிறோங்க. அது இது உங்கள் ரகசியம் என்ன? எனக்கு எப்போவுமே அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும். அது சின்ன வயசுலேருந்தே வந்துருத்துன்னு நினைக்கிறேன். அது எங்கள் அம்மா கொஞ்சம் உண்டு. அம்மா எப்போவும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டுப்பா. 9 கழிச்சதை கூட மேலே உலர்த்திருந்தா கூட அயன் மாதிரி உலர்த்திருப்பா. அதை எடுத்து கட்டினானா, கொசாம் புடவை கட்டினானா அப்படி அயன் பண்ணின புடவை கட்டின மாதிரி இருக்கும். அது மாதிரி அது பழக்கம் பார்த்து எங்களுக்கும் அதே மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணுங்கிற பழக்கம் வந்திருக்கு. இல்லை, ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேர் கொஞ்சம் வயசாகிறதுக்கு முன்னாலேயே ஒரு வயசான பிறகு கூட கொஞ்சம் டல்லாக போட்டுப்பா. அப்புறம் சம்டைம்ஸ் வயசாக கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நம்மளுக்கே இன்னும் உற்சாகம் வருது இல்லையா? ஸோ இட்ஸ் வெரி குட் தட் யூ பீன் லைக் தட். நீங்கள் பாட்டு எப்போ கற்றுக்க ஆரம்பிச்சுங்க? நான் வந்து எப்போவுமே பாடிகிட்டே கிடப்பேனோ. அது 3-4 வயசுலேயே சும்மா பாடிட்டு இருப்பேன். என்ன பாட்டு கேட்டாலும் அவள் கூடவே பாடுவேன். அம்மா ரொம்ப மறுக்கையிலராக பாடுவாள். அப்புறம் ஹார்மோனியம் வச்சு அம்மா வாசிச்சுட்டு இருந்தா. ஸோ அம்மா கூடவே உட்காந்து நானும் ஆவுன்னு பாடுவேன். அம்மா அப்படி எனக்கு சரிகமா 15 ஹார்மோனியத்தில் சொல்லி கொடுத்துருந்தா. அப்புறமா பார்த்துட்டு எங்கள் தாத்தா வந்து குழந்தைக்கு இப்போ ஆரம்பிக்கலாம், அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வாத்தியார் வரவழைச்சார். அங்கே கிராமத்துலேருந்து, கோயம்புத்தூர் பக்கத்துலேயே கிராமத்துலேருந்து வந்துருந்தார். எந்த கிராமம் அது? அது ஊர் பேர் என்ன, பன்னிமடை என்னவோ பக்கத்தில் இது ஒரு அந்த கிராமத்துலேருந்து ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். அவருடைய பிரதர் ஏதோ பாட்டில் சொல்லிக் கொடுப்பாருன்னு சொல்லி அவர் கொண்டு விட்டார். ஸோ அவர் வந்து சொல்லி கொடுத்துருந்தார். அப்புறம் எனக்கு சங்கர் நாராயணயர்னு இந்த இப்போல்லாம் இந்த இவர் மிருதங்கம் ராஜப்பையரோட சிஷ்யர் தான். அவள் எல்லாரும் தட்சிணாமூர்த்தி அவளோட சிஷ்யர் தான். அவர் தான் அரிக்குடி ராமானுஜங்க ஸ்டைல் அவர் தான் ஆரம்பித்து சொல்லிக் கொடுத்தார். சங்கர் நாராயணயர் தான் ஃபஸ்ட்டு. அவர் நன்னா பேசிக் ரொம்ப நன்னா சொல்லிக் கொடுத்தார். அவர்தெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அவரது தட்சிணாமூர்த்தி இது அவர்தெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். சொல்லிக் கொடுக்குற ஸ்டைலு அரிக்குடி ஸ்டைலாக இருக்கும். நன்னா சொல்லிக் கொடுப்பார். கோயம்புத்தூரில் எவ்வளோ வருஷம் நீங்கள் இருந்தங்க கல்யாணத்துக்கு முன்னால்? கல்யாணம் நான் பிறந்து வளர்ந்தது கோயம்புத்தூர் தான். இங்கே தான் இருந்தேன். எனக்கு 15 வயசில் கல்யாணம் ஆச்சு. 14 முடிஞ்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து முதல்ல ஃபஸ்ட்டு டெல்லிக்கு தான் போனேன். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 2 நாள் பிரயாணம் பண்ணி ட்ரெயினில் போனது. தலை சுத்தலாம் ஒரே பயங்கரம். அது புது அனுபவமாக இருந்தது எனக்கு. அவர் உங்கள் கணவர் உங்களை ஃபஸ்ட்டு பார்க்க வரைச்ச பொன் பார்க்க வரைச்ச இன்னும் உங்கள் பாட்டு பாடினேலா? என்ன பாட்டு பாடின நினைவு இருக்கா? அதே தான் அப்போ ஃபேமஸ், யாரோ இவர் யாரோ அந்த பாட்டு தான். அந்த பாட்டு தானா? அப்போ அந்த பாட்டு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஓகே ஓகே. அப்புறம் நிறைய நீங்கள் நார்த்லலாம் இருந்திருக்கோங்க இல்லையா? ஆமாம். எந்த ஊர்லலாம்? நிறைய ஊரில் இருந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு டெல்லி போனேன். அப்புறம் அங்கேருந்து ஆக்ரா, அப்புறம் ஷஹரான்பூருங்கிற இடத்துக்கு போனோம். அங்கேருந்து வந்து ஜான்சிக்கு போனோம். அங்கேருந்து கான்பூர் போனோம். அப்புறம் முசூரி போனோம். அங்கே முசூரி போயிட்டு வந்தோம். வந்துட்டு திரும்பியும் பெங்களூர் கொண்டு விட்டுட்டு வேறு எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்தது. பெங்களூரில் மறுபடியும் 2-3 வருஷம் இருந்தோம். திரும்பியும் ஜான்சியோ வேறு எங்கேயோ இந்த இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு அங்கே போனோம். கான்பூர் போயிருந்தோம். கான்பூரில் தான் 2-3 வருஷம் இருந்தோம். நிறைய ட்ராவல் பண்ணிட்டோம். அப்போல்லாம் ஒரு 3 மாதம் அங்கே பெங்களூர்லேருந்து அகமதாபாத்லேருந்து இங்கே பெங்களூர் தான் வந்துட்டோம். கோயம்புத்தூர் தான் வந்துட்டோமா? ஆமாம். கொஞ்ச நாள் பெங்களூரில் தான் நிறைய நாள் இருந்தோம். நிறைய நாள் இருந்தோம். குழந்தைகள் படிப்பெல்லாம் ஆர்பிஎன்எம் ஸ்கூலில் தமிழ் படித்தா, அங்கெல்லாம் படித்தா. அங்கே இருந்ததுக்கும் அந்த இடத்துலலாம் நிறைய இருந்ததுக்கும் இங்கே கோயம்புத்தூருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் எதானே தெரிஞ்சுதா? லைஃப் எது இன்னும் இல்லை, அங்கே இருக்கிறது அந்த ஊர் பாஷையெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். அது சமாளித்து தான் ஆகணும். அது கன்னடம் ஓரளவு எனக்கு வந்துட்டதுனால அவளோட சமாளிக்க முடிஞ்சது. அகமதாபாத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக குஜராத்தியே தான் பேசி ஆகணும்.
ஹிந்தியில் பேசினா கூட அவளுக்கு புரிய மாட்டேங்கிறது. அதனால அது கொஞ்சம் சிரமப்பட்டு குஜராத்தி கற்றுண்டா ஒரு ஹிந்தி வார்த்தையும் கலந்து கலந்து அடிப்பேன். அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு வராது. அவர் பேர் அசோக்லால் பாண்டியா, அந்த மாமா பேர். அந்த மாமி ரொம்ப வயசான கழுவியாக இருப்பாள். ரொம்ப குண்டாக இருக்கேன், சரீர் வதார் வதார் சரீர் அப்படின்பா, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான் சரீர். அதை ஒன்று சொல்லிப்பா. பாவம், ரொம்ப நல்லா. ஆமாம், அங்கே தான் ஹிந்தி படித்தேன். ஹிந்தி படித்து அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன். ஹிந்தி படிச்சுக்கணும், எழுத படிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அவஸ்தின்னு ஒரு வாத்தியார் வந்தார், தாடியெல்லாம் வச்சுன்னு ரிஷி மாதிரி இருப்பார். அவர் சான்ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. எப்படி நீங்கள் மைண்டை எப்படி சுறுசுறுப்பாக வச்சுக்கிறோங்க? ஏன்னா நீங்கள் நன்னா இப்போ எத்தனை மெமரி இருக்குது, இவ்வளோ பேசியிருக்கோங்க உங்கள் லைஃப்பை பற்றி. எப்படி ஏன்னா இந்த வயசில் நிறைய பேர் மறந்து போயிடுறா. நீங்கள் என்ன நிறைய படிப்பேளா, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? நான் பாட்டு சொல்லின்றதுனால அந்த மாதிரி மெமரி இருக்குது நிறையான்னு நினைக்கிறேன். ஏன்னா பாட்டுக்கள் நிறைய ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த இதில் இதுவும் அப்படியே ஞாபகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எதுவும் அவ்வளோ ரொம்ப சீக்கிரம் மறக்கிறது இல்லை. நீங்கள் இப்போ பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ஆல்மோஸ்ட் டெய்லி ஏதாவது 1-2 பாட்டு பாடுறீங்களா? சுவாமி பாடுவேன், ஏதானு பாடுவேன், சாமிக்கிட்ட பாடுவேன். இல்லை நினச்சின்னு திடீர்னு பொழுது போகல நான் அப்படி பாடுவேன். பழைய பாட்டுகளை தானே ஞாபகப்படுத்திக்கணுன்னாக்கா திடீர்னு நினச்சிப்பேன், எடுத்து வச்சுன்னு பாடின்னு இருப்பேன். சரி, வேர்ட்ஸ் ஞாபகம் இல்லை, உடனே புஸ்தகத்தை எடுத்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமைண்ட் பண்ணிட்டு திரும்பி அதை பாடுவேன். வெரி குட், வெரி குட். மறக்கக்கூடாதுன்னு புக்கு. அது வாத்தியார் முதல்ல சொல்லி கொடுத்த புக்கெல்லாம் பெருசாக இந்த லெட்ஜர் புக்கு மாதிரி பெருசாக இருக்கும். அதில் தான் இந்தியெல்லாம் எழுதி கொடுப்பார். அந்த புக்கில் வந்து ஸ்வரம் தனியாக, சாகித்யம் தனியாக, என்ன இதில் ஜன்யம் எப்படி இருக்குது என்ன எல்லாம் எழுதி கொடுத்துருப்பார். ஸ்வரங்களை முதற்கொண்டு எங்கே எடுப்பு எப்படி பண்ணணும் அப்படின்லாம் எழுதி கொடுத்துருப்பார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் வச்சுட்டு இருக்காது. அதை வந்து எங்கே வச்சுட்டு இருக்கேன்னா சேஃபில் என் நகையோடு வச்சுட்டு இருக்கேன். அதுன்னு சொல்லணும், தரதையோட காமிக்கிறேன், அதுக்குள்ளே வச்சுட்டு. அது அவ்வளோ ப்ரெஷியஸ், அதோட வேல்யூ அவ்வளோ ஜாஸ்தி, ப்ரெஷியஸ். அது எங்கேயும் தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு உள்ள தூக்கி வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த புக்ஸ் கூட போட்டுறக்கூடாது எல்லா பாட்டு புஸ்தகத்தோட, அதனால அதை தூக்கி உள்ளே வச்சுட்டு இருக்கேன். பாட்டு நானே எழுதுவேன், அது சொல்லணும். அது கொஞ்சம் பாட்டெல்லாம் எழுத ஆரம்பித்தேன், அப்புறம் எழுதி கொஞ்சம் பாடிட்டு இருந்தேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் ஒரு பாட்டோ ஏதானோ ஒன்று, ஃபேவரட் ஒன்று, ஆர் விச் யூ வாண்ட் டு சிங், எது பாடணுன்னு இருக்கோ ஒன்று பாடி காமிங்க எங்களுக்கு. எனக்கு எல்லா ராகமுமே பிடிக்கும். அதில் வந்து பைரவியும் தோழியும் ரொம்ப பிடிக்கும். என்ன பாடுறது தெரியலையே. பாசில் பாடுறேன், ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம் பாட்டில். நாயகஸ்ய பக்தோ பவாமி வல்லப நாயகஸ்ய பக்தோ பவாமி வாஞ்சிதார்த்ததாயகஸ்ய வரமூஷிகவாகனஸ்ய வல்லபநாயகஸ்ய பக்தோ பவாமி வாஞ்சிதார்த்ததாயகஸ்ய வரமூஷிகவாகனஸ்ய வல்லபநாயகஸ்ய பல்லவபத பிருதுதரஸ்ய பாஷாங்குஷாதிதரஸ்ய பல்லவபத பிருதுதரஸ்ய பாஷாங்குஷாதிதரஸ்ய மல்லிகாஜாதி சௌம்ப
கலாதி ஹாரஸ்ய பணிமாலயஸ்ய வல்லி விவாக காரணஸ்ய குருகுக பூஜிதஸ்ய காளி கலா மாலினி கமலாட்சி சன்னுதஸ்ய வல்லபநாயகஸ்ய பக்தோ பவாமி வாஞ்சிதார்த்ததாயகஸ்ய வரமூஷிகவாகனஸ்ய வல்லபநாயகஸ்ய பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். தேங்க்யூ. அப்புறம் மேலே பாடல் இல்லை, இவ்வளவு உங்களுக்கு 1000 ஏஜுக்கு இந்த மாதிரி பாடுறதே ரொம்ப ஆச்சரியம் என்ன கேட்டாங்க. நம்பவே முடியல, இவ்வளோ இதாக இருக்காது. அப்புறம் நீங்கள் ரேடியோலெல்லாம் கூட பாடியிருக்கலாமே இல்லை? இங்கே முதல்ல பெங்களூரில் தான் இது கிடச்சிது, பெங்களூரில் பாடினேன். அப்புறம் கோயம்புத்தூருக்கு மாற்றிருந்தேன், இங்கே அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. கோயம்புத்தூரில் பாடிட்டேன். அப்புறம் மெட்ராஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், மெட்ராஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. மெட்ராஸில் பாடினேன். அப்புறம் நாக்பூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அப்புறம் நாக்பூர்லேருந்து வந்து 2 தடவை பாடினேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வர முடியல, என்ன விட்டுட்டேன், பாடுறதை விட்டுட்டேன். வேண்டாம், இது அப்போல்லாம் நான் 90 ரூபா கொடுப்பேன். ஆனால் எப்படி முதல்ல ரேடியோவில் பாடுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது உங்களுக்கு? அப்போ வந்து எஸ்வி பார்த்தசாரதியும் இவர் அந்த திருச்சி இவர் பேர் என்ன ஸ்ரீனிவாசன் இருக்காரு, ஆலத்தூர், அவன் ரொம்ப என்கரேஜ் பண்ணான். அவன் நல்லா இருக்கும் குரல், நீ பாடு, நீ ட்ரை பண்ண. சரி, அப்போ நான் ட்ரைனிங் எடுத்துட்டு ராமஸ்வரம்லாம் பாடுறதெல்லாம் கற்றுண்டேன். அதுக்கப்புறம் வந்து பாடினேன். அவளே செலக்ட் பண்ணேன், அவளே ஜட்ஜாகவும் இருந்துட்டா. ஸோ செலக்ட் பண்ணலாம், ஆடிஷன் போடுவோம். ஆடிஷன் வெரி குட். ஸோ அப்படி வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ரொம்ப இல்லை இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நீங்கள் லாஸ்ட் என்ன ஒரு மெசேஜ் ஃபார் உங்களை மாதிரி இன்னும் உங்களை விட சின்னவாளுக்கு கூட என்ன சொல்லுவாங்க டு கீப் இந்த மாதிரி ஹாப்பியாக நன்னா இப்படி இருக்கலே, அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்? சந்தோஷம். எப்பவும் பாட்டு பாடின்றதுனால மனசு சந்தோஷமாயிடும். அது வந்து சந்தோஷமான விஷயம். பாட்டு பாடுறதுங்கிறத சுவாமியை நினச்சி பாடுறோம் ஒன்று. ரெண்டாவது அது பாடும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. சங்கீதங்கிறது மனசுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா கண்டிப்பாக அது வந்து எல்லா சங்கடங்களையும் மறக்க வச்சுடும், கஷ்டங்களையும் மறக்க வச்சிடும். சந்தோஷமாக கொஞ்ச நாள் அதுக்குள்ளே லயிச்சிருக்கலாம், பகவான் நாமத்தை நினச்சின்னு இருக்கலாம். அதை வாக்கையக்காரர் பண்ணியிருக்கிறத நினச்சி பார்த்தானா அதோட சந்தோஷமாக இருக்கும். எப்படி பண்ணியிருக்கா, எவ்வளோ அர்த்தத்தோட பாவத்தோட பக்தியோடு பண்ணியிருக்காங்கிறதுல நினச்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சங்கீதங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். இல்லை அதான் இப்போ சயின்ஸில் கூட கண்டுபிடிச்சிருக்கா, அது மாதிரி பாட்டு பாடிகிட்டே இருந்தானாக்கா பெருசாக பிரமாதமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டாம், ஆனால் பாடினாக்கா ஹோல் பாடிக்கு அதை எஃபெக்ட் பண்ணலாம். த்ரோட், பிரெயின், இந்த நர்வ்ஸ் எல்லாத்துக்கும் அது ஹெல்ப் பண்ணுறது. அதனால் பாடுறது தெரப்பியாக வச்சுட்டுருக்கா. இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கூட பாட்டு கேட்டால் கூட போகிறோம், அத்தனை லாபம் இருக்கான். ஸோ தட்ஸ் வெரி குட். ஐம் ஸோ கிளாட். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆல் த பெஸ்ட். நான் உங்களோட 100th பர்த்டேக்கு வந்து உன்னோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம். தேங்க்யூ மாமி. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஆஹா, இந்த வயதிலும் என்ன குரல் உங்களுக்கு! சிவகாமி அம்மாள் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்கள் கூறியது போல பாட்டு பாடுவது உடல் நலம், மன அமைதி இரண்டுக்குமே மிக நல்லது. பாடத் தெரியாதவர்கள் கூட பாட்டை கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும். இள வயதினரானாலும் முதியோரானாலும் பாட்டுக்களை கேட்பதனால் நிறைய நன்மைகள் உண்டு என்று விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலமே நிரூபித்திருக்கிறார்கள். மிருகங்களும் தாவரங்களும் கூட பாட்டின் இனிமைக்கு அடிமையாகின்றன, அதிக விளைச்சலை தருகின்றன என்பதும் உண்மை. மன உளைச்சல், நிம்மதியின்மை மற்றும் பல வியாதிகளுக்கு பாட்டு ஒரு மருந்தாக இருந்து உதவும் என்பதும் உண்மை.
This interview was conducted by Malathi Jayakumar and the final wrap-up by P.S. Shankaran. இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப்லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you. Jai Hind.